பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ப்ராப்பர் நவுனுக்கு கீழே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தி ஆப்பிள் இங்க், அந்த ஐஎன்சி அப்படின்றது வந்து இன்கார்பரேட்டட், அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து இன்கார்பரேட்டட். அடுத்து மைக்ரோசாஃப்ட், இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து ப்ராப்பர் நவுன். எம் வந்து கேபிட்டல் எம் தான் போடுவோம், ஸ்டார்டிங் வந்து கேபிட்டல் எம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ராப்பர் நவுன். இதெல்லாம் வந்து ரூல்ஸாக நம்ம மனசில் வச்சுக்கலாம், மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் பி ஈஸி டு ரிடைன். இப்போ ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா காமன் நவுன். காமன் நவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் கான்க்ரீட் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காமன் நேம்ஸ் ஆஃப் ஜென்ரல் நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், பிளேசஸ் அண்ட் திங்ஸ், இது எல்லாம் தான் வந்து காமன் நவுன்ஸ். இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் சொல்கிறோம், பாய்ஸ் சொல்கிறோம், கேர்ள்ஸ் சொல்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ், ரிவர்ஸ், பேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை பேர்களும் வந்து காமன் நவுன்ஸ். இந்த காமன் நவுன்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸோட பிகினிங்ல வந்தா மட்டும்தான் அது வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா அதை கேபிட்டல்ல நம்ம எழுத மாட்டோம், ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் நம்ம எழுதணும். அதை காமன் நவுன்ஸ் நம்ம சிங்குலர்ல இருந்து ப்ளூரலா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பாய் எப்படின்னு இருக்குன்னா பாய்ஸ் அப்படின்னு மாத்தலாம், டவுன் டவுன்ஸ் அப்படின்னு மாத்தலாம்.